மை இண்டியா சிறப்பான டைட்டில். மை இண்டியா. இந்த பாட்ஷா இருக்காரு. முக்தாரை சொல்லும்போது முக்தாரும்போது ஏதோ முத்துன்னு காதில் வருது. ஸோ முத்துவும் பாட்ஷாவும் சேர்ந்தாலே ஒரு பெரிய பவர் தான். எப்படிங்க முக்தாரெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படிமா? நாம் எதையாவது மறைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் உட்காரும்போது எதை மறைக்கிறோமோ அதைத்தான் முதல்ல கேட்பாங்க. சத்தியம் டிவியில் முக்தார் பண்ணுற ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட அசால்ட்டாக 10 லட்சம் 15 லட்சம் திரும்ப மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேசினா அது 25 லட்சம் அதுக்கு மேலே போகும். கருத்து வேற்றுமையோடு இருக்கிறது தான் இந்தியா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள் தான். முக்தாருக்கு முன்னையாவது பரவாயில்ல பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். எடிட் பண்ணுவாங்க, போடுவாங்க, ஒரே ஃபோன் வரும், பிரமாதமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. அவர் உட்காந்து பார்க்கணும் எல்லாத்தையும், என்ன வர்றது, என்ன ஏது. நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. வேற கேள்வி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ளேயாவது அவர் எம்பி திருமாவுக்கு திருமணமாகி அவர் நம்ம எல்லாரும் இதை விட மிகப்பெரிய இடத்துல அவரை வாழ்த்தணும். கல்யாணத்துக்கெல்லாம் போய் எல்லாருக்கும் அச்சதை போடுறோமே, ஏன் வா மவனை மாட்டின இல்லை, வா வா நீ வா அப்படின்னு. அப்போ கூட அவரோட வந்தவங்க என்ன முறைக்கிறாங்க, அவரே முறைக்கல, நீங்கள் ஏன்டா அப்படின்னு. முக்தார் மிகச்சிறந்த உழைப்பாளி. தினசரி ஒருத்தர் காலையில் வேலூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வராருங்கிறது எவ்வளோ பெரிய உழைப்பு, சாதாரணமான விஷயம். இங்கே இருக்கிறவன் என்னப்பா இது ஒரே ஒன்வே டிராஃபிக், லஸ்ஸுக்கு போகணுமா, ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் கிட்ட கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்காக அவங்கள அப்படியே நான் தூக்கி வைக்கிறேன்னா கூட அவங்களுக்கு 0 தான் ரிசல்ட்டுனா 0 தான் கிடைக்கும். என்னை பற்றி எழுதுன்னு நான் மாதம் 1 கோடி ரூபா செலவழிக்கிறேன்னு சொல்லலாம், செலவழிக்கலாம். நீ எவ்வளவுதான் தூக்கி வச்சா கூட யாரோ ஆள் அமைச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் உண்டு உங்களுக்கு. நாங்கள் எத்தனை பேரும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எப்போ கேட்டாலும் சரி. அதுக்காக ராத்திரியெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கிட்டுறதுக்கு. நம்ம ஊர் எவ்வளவு சிறந்ததுன்னு மற்ற மாநிலத்துக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்தால் தமிழ்நாடு எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்கிறவங்களுக்கு புரியும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் விருப்பப்படி, இறைவன் ஆணைப்படி ஏதோ இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது மிகச்சிறந்த ஒரு சேனலாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். நாடகத்துறையோட மிகப்பெரிய ஐக்கானாக இருக்கக்கூடிய திரு எஸ்.வி. சேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாட்ஷா இருக்கார். முக்தாரை சொல்லும்போது முக்தாரும்போது ஏதோ முத்துன்னு காதில் விழுது. ஸோ முத்துவும் பாட்ஷாவும் சேர்ந்தாலே ஒரு பெரிய பவர் தான். நானும் ஒரு பத்திரிகையாளன் தான். இல்லை கையில் செல்ஃபோன் இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துப்போம். இப்போ ஃபோட்டோ ஸ்டூடியோவே இல்லாத போயிடுச்சு. ஏன்னா யார் கையிலெல்லாம் செல்ஃபோன் இருக்கோ அவங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர், அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்னு ஆயிடுச்சு. நான் நாரதர்னு ஒரு பத்திரிகை 1 வருஷம் தொடர்ந்து பத்திரிகையாளர் இருந்தேன். குமுதம் பத்திரிகையில் தொடர்ந்து 3 வருஷம் சிறந்த அட்டைப்பட புகைப்படம் எடுத்ததுக்கு அந்த அவார்டு வாங்கியிருக்கேன். நிறையா பத்திரிகைகளில் நான் எடுத்த அட்டைப்படம் டிரான்ஸ்பரன்சிஸ் வந்திருக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு சினிமா அப்போல்லாம் ரிலீஸ் ஆகணுன்னா ஒரு 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல படம், கொஞ்சம் ரொம்ப பெரிய படம், எம்ஜிஆர் படம் மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய படம்னா 40 தியேட்டர், 40 பிரிண்டா, பெரிய விஷயம்ப்பா அப்படிம்பாங்க. அதுவும் சின்ன ஊரில் அந்த பிரிண்ட்டையே ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அடுத்த தியேட்டரில் போடுவாங்க. 40 பிரிண்ட்டு, ஆனால் 45 தியேட்டரில் ஓடும். அந்த மாதிரி எங்கேயாவது நடுவில் பவர் கட் ஆச்சுன்னா தான் அங்கேயும் நின்றுடுவாங்க, இங்கேயும் நின்றுடுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் இப்போது இந்த ஊடகங்கள் வந்த பிறகு ஒரு சினிமாவும் 3 லட்சம் சினிமா தியேட்டரும் இருக்குது. இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டிமாண்டுன்னா நம்ம திருச்சி சூர்யாவுக்கு தான். அண்ணன் வாயத்தால் தான் எப்போ குண்டு வீசுவார்னு தெரிய மாட்டேங்குது, மிரள்றாங்க எல்லாருமே.
அதுக்கு என்ன காரணம்னா, இவர் நம்ம விட்டு போகமாட்டாங்கிற தைரியத்தில் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. கூடவே வேற இருந்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காரு இப்போ எல்லாத்தையும். ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்கள், முக்தாருடைய பேட்டி கூட, எப்படிங்க முக்தாரெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படிம்பாங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, நம்மக்கிட்ட இந்த மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் கிடையாதுங்கிற மாதிரி வந்து உட்காந்தா பிரச்சனையே கிடையாது. நாம் எதையாவது மறைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் உட்காரும்போது எதை மறைக்கிறோமோ அதைத்தான் முதல்ல கேட்பார் முக்தர். ஸோ அந்த அவசியம், மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் என்ன ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு எதுக்கு போலீஸ் எஸ்கார்ட் கொடுத்துருக்குன்னார். ஆமாங்க, எனக்கு லைஃப் த்ரெட் 1990 இருக்குது. அது வந்து கோர்ட்டு வழியாக எனக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு மறுபடியும் கேட்டார். நான் சொன்னேன், வெட்டியாக 10-12 பேரோட சுற்றுறவங்களுக்கெல்லாம் ஒரு 10-12 போலீஸை கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இது என்ன வேடிக்கைக்கு கொடுக்குற விஷயமா இது? நம்ம மிஞ்சி போனால் நமக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஒரு சஃபாரி ட்ரெஸ்ஸை போட்டு கூட நிற்க வச்சுக்கலாம். அதுக்காக அவர் கையில் துப்பாக்கியெல்லாம் கொடுக்க முடியாது நம்ம. இல்லை யார் அந்த 10-12 பேரோட சுற்றுறாங்கன்னு? அதான் நீங்கள் சொன்னீங்களே அவங்க தான். அது யார் அப்படின்னா அவ்வளோதான் சொல்ல முடியும்னு. அதாவது எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த கேள்விக்கு போனால் தான் அந்த இன்டர்வியூ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைண்ணா நீயா நானா நம்ம தான் சண்டை போடணும். பார்க்குறவன் அவன் வேறு ப்ரோக்ராம் பார்க்க போயிடுவாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் முக்தாருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா பத்திரிகை நடத்துறது கூட ஓரளவுக்கு சுலபம். ஏன்னா பத்திரிகையில் கார்த்தால 6 மணிக்கு பேப்பர் வரப்போகுது அப்படின்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் மீடியாவில் அப்படி பண்ண முடியாது. 24 ஹவர்ஸும் நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். 24 ஹவர்ஸும் அதை செக் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் பத்திரிகையிலிருந்து மீடியாவுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்க சில பேர் ஃபெயிலியர் ஆகி திரும்பி நான் பத்திரிகைக்கே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதே போல் யாராவது ஒருத்தர் கிட்ட கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்காக அவங்கள அப்படியே நான் தூக்கி வைக்கிறேன்னா கூட அவங்களுக்கு 0 தான் ரிசல்ட்டுனா 0 தான் கிடைக்கும். இந்த 0 தான் கிடைக்குங்கிறத ஆரம்பத்திலேயே நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சொன்னவன்னா, அப்போ எனக்கு என்னமோ கோவம்னாங்க. கோவமே இல்லை, நம்ம ஜனங்கக்கிட்ட போகலை, 0 வரும்னு சொன்னேன், 0 வந்து. சில ஆதாயங்கள் இருக்கலாம், பணம் கொடுக்கலாம், என்னை பற்றி எழுதுன்னு நான் மாதம் 1 கோடி ரூபா செலவழிக்கிறேன்னு சொல்லலாம், செலவழிக்கலாம். நீ எவ்வளவுதான் தூக்கி வச்சா கூட யாரோ ஆள் அமைச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். தூக்கி வச்சாலும் கீழே போட்டு உடைச்சிருவாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ பேர் கருத்து கணிப்பு இதோ 25 சீட்டு வந்துடும், 30 சீட்டு வந்துடும், அண்ணன் பிச்சு கட்டிடுவார், அப்படியே எல்லாம் அப்படின்னா அவங்க எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. எப்படி? அதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜனங்களுடைய மனோபாவத்தை தெரியாமல் நாம் என்ன சேனல் நடத்தினாலும் கடைசியில் நாமளும் நம்ம குடும்பமும் மட்டும் பார்த்து சந்தோஷப்படலாம். அதுக்கு மேலே அந்த சேனலுக்கு எந்த விதமான மரியாதையும் இருக்காது. இன்றைக்கி வந்து சத்தியம் டிவியில் முக்தார் பண்ணுற ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட அசால்ட்டாக 10 லட்சம் 15 லட்சம் திரும்ப மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேசினா அது 25 லட்சம் அதுக்கு மேலே போகும். நான் என்ன சொல்லுவேன், கருத்து வேற்றுமையோடு இருக்கிறது தான் இந்தியா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ வெளியில் போ, உனக்கு ஒன்று, அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதையும் கிடையாது, யோகியதையும் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழர்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைன்னு சொன்னால் எங்கேயுமே நம்மளால் வாழவே முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு தடவை நான் சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்கள் சமத்துவபுரம் திறக்கிறோம்னாங்க. நான் சொன்னேன், எல்லா ஹவுசிங் போர்டும் சமத்துவபுரம் தானே அப்படின்னு. ஏன்னா எந்த ஹவுசிங் போர்டுமே இது செட்டியார் ஹவுசிங் போர்டு, இது முதலியார் ஹவுசிங் போர்டுன்னு இல்லை, எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் தான். முதல்ல சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தோடு இருந்தால் தான் சமுதாயத்தில் வாழ முடியும். என் இஷ்டத்துக்கு தான் மற்றவங்க இருக்கணும்னு நினச்சா ரூமை பூட்டிக்கிட்டு தனியாக நம்ம மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு யாரோடையும் சேர்ந்து வாழவே எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கத்தான் செய்யும். புருஷன் பொண்டாட்டிகள் இல்லையா, அப்பம் பையனுக்கள் இல்லையா, அண்ணன் தங்கைக்குள்ளே இல்லையா, எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் மாற்று கருத்து இருக்கிறவங்களே நம்மளோட இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அது சரியான
மனோபாவம் கிடையாது. அதுக்கு அரசியலில் சொல்லுவாங்க, நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான விரோதியும் கிடையாது. அது எல்லாத்துலேயுமே அப்படி தான். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, அந்த பிரச்சனையை பிடிக்கலன்னா அந்த ஆளையே பிடிக்கலன்னு சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய குறுகிய மனோபாவத்தை காட்டுது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனையே கிடையாது. முக்தாருக்கு முன்னையாவது பரவாயில்ல, பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார், எடிட் பண்ணுவாங்க, போடுவாங்க, ஒரே ஃபோன் வரும், பிரமாதமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. அவர் உட்காந்து பார்க்கணும் எல்லாத்தையும், என்ன வர்றது, என்ன ஏது. நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. நான் வேற கேள்வி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இருக்குது. சாதாரணமான விஷயம் இல்லை. கல்யாணத்துக்கெல்லாம் போய் எல்லாருக்கும் அச்சதை போடுறோமே, ஏன் வா மவனை மாட்டின இல்லை, வா வா நீ வா அப்படின்னு. அதுலேயும் மாட்டிக்காமல் திரும்ப உட்காந்துருக்கார். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், இந்த வருஷத்துக்குள்ளேயாவது அவர் MP திருமாவுக்கு திருமணமாகி அவர் நம்ம எல்லாரும் இதை விட மிகப்பெரிய இடத்துல அவரை வாழ்த்தணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜெயிச்சுட்டே வந்திருக்கார். நான் தேர்தலே நிற்க மாட்டேன்னு சொன்ன டயத்துலேருந்து அவர் எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், எதுக்காக நீங்கள் நிற்க மாட்டேன்றீங்க, எங்களை சேர்த்துக்க மாட்டேன். நான் என்ன சேர்த்துக்கிறதுக்கு, நீ என்னை சேர்த்துப்ப அப்படின்னு நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். 2002 நினைக்கிறேன், NDTVயில் நான் அவரும் பேசும்பொழுது. அப்போ கூட அவரோட வந்தவங்க என்ன முறைக்கிறாங்க, அவரே முறைக்கல, நீங்கள் ஏன்டா இது அப்படின்னு. நமக்கு என்ன இருக்குது, ஒரு நண்பனாகத்தான் பழக முடியும், ஒரு சகோதரனாக பழக முடியுமே தவிர என்ன இருக்குது, யாருக்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள். எனக்கு அவருடைய ப்ளூ சட்டை பிடிச்சிருக்கா, நாளைக்கே நான் ப்ளூ சட்டை போட்டுப்பேன். அந்த ப்ளூ சட்டை நான் போட மாட்டேன்னு சொன்னேன்னா எனக்கு தான் நஷ்டம். மை இண்டியா சிறப்பான டைட்டில், மை இண்டியா. இன்ஃபேக்ட் அவர் இண்டியான்னு வச்சுருந்தா இன்னும் சிறப்பான டைட்டிலாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. இது அந்த 1ஆம் ஆண்டினுடைய வெற்றி விழாவுக்கு நாங்கள்லாம் வருவோம். அப்புறம் 10வது ஆண்டு எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதுக்குள்ளே நிறையா இந்த சேனலே பல குட்டிகள் போட்டு நிறைய அப்படியே சினிமா சேனல், அந்த சேனல் எல்லாம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா முக்தார் மிகச்சிறந்த உழைப்பாளி. தினசரி ஒருத்தர் காலையில் வேலூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வராருங்கிறது எவ்வளோ பெரிய உழைப்பு, சாதாரணமான விஷயம் இல்லை. இங்கே இருக்கிறவன் என்னப்பா இது ஒரே ஒன்வே டிராஃபிக், லஸ்ஸுக்கு போகணுமா, ரொம்ப கஷ்டம். ஏன் நீ எங்கே இருக்க, நான் மந்தவழியில் இருக்கேன், நடந்தால் லஸ்ஸு, இதுக்கு போகிறதுக்கே யோசிக்கிறேன். அங்கே அவன் வேலூர்லேருந்து வராங்க, வாணியம்பாடியிலேருந்து வராங்க. அடுத்தவர்கள் நம்மை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னால் கடவுள் நம்மை எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறார் என்ற சந்தோஷம் நமக்கு இருக்கும் இல்லையா. ஐயோ அவன் நல்லா இருக்கானேன்னு பார்த்துக்கினே இருந்தால் நமக்கு எந்த சந்தோஷமும் இருக்காது. நான் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமானவன். கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டியதை விட மிக அதிகமான லெவலில் கொடுத்துருக்கார். அதனால தான் நான் ஒன்றும் எந்த கட்சியிலையும் என்னை வச்சுப்பாங்க, மேக்ஸிமம் 2 வருஷம் 3 வருஷம், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. அதை பற்றி நான் வருத்தப்படலை. ஒரு கட்சி என்னை வைத்து கொண்டால் கட்சிக்கு நல்லது, வச்சுக்கலையா எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அவ்வளோதான். என் ஓட்டு தான் கட்சிக்கு வேணும் தவிர கட்சி ஓட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். அதனால் எந்த ஒரு கட்சி ஜெயிக்கும்னா ஒரு ஓட்டும் முக்கியம்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அதே போல் ஒரு சப்ஸ்கிரைபரும் முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் முன்னாடி பண்ணினீங்க இல்லையா, அந்த சேனலோடைய ஹையஸ்ட் ஹிட்ஸை விட எனக்கு தெரிந்து 3 மாதத்தில் அதை ரீச் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இங்கே இருக்குது. அதை நீங்கள் செய்வீங்க, செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் உண்டு. உங்களுக்கு நாங்கள் எத்தனை பேரும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எப்போ கேட்டாலும் சரி. அதுக்காக ராத்திரியெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கேட்டுறதுங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இதில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு TKS இளங்கோ சார்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பழக்கம். அந்த மாதிரி எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நண்பர்கள். முதல்ல அந்த நட்பு தான் முக்கியம், அதுக்கு பிறகு தான் ரைட்டாக ராமா வேறு இதுவோ அதெல்லாம் பார்க்கணும். ஓகே, மீண்டும் அனைவருக்கும் முஸ்லீமில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா, இறைவன் விருப்பப்படி, இறைவன் ஆணைப்படி ஏதோ இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லா இது மிகச்சிறந்த ஒரு சேனலாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். நான் எப்போவுமே எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு பிடிக்கலன்னா திடீர்னு எல்லாம் ஐயோ அநியாயம் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, நம்ம ஊர் எவ்வளவு சிறந்ததுன்னு மற்ற மாநிலத்துக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு சொல்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ மீண்டும் சந்திப்போம். இதை விட பேசினா மறுபடியும் இதுவே கான்ட்ரவர்சியானாலும் ஆகிடும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். College. Interesting courses. Endless job opportunities. 124 years அப்புறம் கல்னரி ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ணது இந்தியாலயே எங்க காலேஜ் தான். ஸ்டார் ஹோட்டல்ஸ், க்ரூஸ், ஏர்லைன்ஸ்ல எங்க காலேஜோட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவின் தங்க மெடல் கல்லூரி சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருக்கும் சென்னை அமிர்தாவிலிருந்து ஃபவுண்டர் திரு பூமிநாதனுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முக்தார். சென்னை அமிர்தால படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைக்குதாமே, அப்படியா? 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வேர்ல்டு ஃபுல்லா வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ 100% பிளேஸ்மெண்ட் உறுதி. 100% இல்ல சார், 300% வேலை உறுதி. நல்லா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் கையில 3 ஆஃபர் வச்சிருக்காங்க. சென்னை அமிர்தாவில் பிரீமியம் பேட்ச் கிளாஸ் வரும் ஜூன் 15 முதல் ஆரம்பம். டோன்ட் மிஸ் இட்.